ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, ரியல்மி 6i. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே யூரோப்பில் ரியல்மி 6s லான்ச் பண்ணாங்க. அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி 6i இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஏற்கனவே ரியல்மி C லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி உங்கள் கருத்து கமெண்ட் சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம ரியல்மி 6i ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 6i எழுதியிருக்காங்க, கீழே ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே ஒரு மஞ்சள் கலர் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே திறந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைட், புக்லெட்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தராங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஃபோன் இருக்குது. இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து ஒரு USB to Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். 30 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் தராங்க. இங்கே வந்து ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே தராங்க. கார்னிக் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோடு தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஞ்சுவல் செல்ஃபி கேமரா தராங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.0 அப்பச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நல்ல ஒரு டிசைன் தராங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேமு. அப்படியே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பு. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்துருக்காங்க. 1.8 அப்பச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா தந்துருக்காங்க. f2.3 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தந்துருக்காங்க. f2.4 அப்பச்சரில். திருப்பி ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா தந்துருக்காங்க. BMW டெப்த் சென்சாரு f2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரியை பார்த்துருவோம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4300 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. 30 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தராங்க. 0 to 100% உங்களுக்கு 55 மினிட்ஸில் ஏறிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பார்த்துருவோம். சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீடியாடெக்கோட சிப்செட் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் G90T சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 nm டெக்னாலஜி ரன் ஆகுது. இது வந்து ஒரு ஆக்டோகோர் சிப்செட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணலாம். ஸ்னாப் ட்ராகன் 730Gயோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, OSன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்களோட OS தராங்க. ரியல்மியோட OS, ரியல்மியோட UI OS தராங்க. இது வந்து Android 10 மேலே ரன் ஆகுது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G76க்கான ஒரு GPU தராங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass ப்ரொடெக்ஷன் தராங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் பேக் தான் தராங்க. சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எத்தனை GB RAM, என்ன வேரியன்ட், எவ்வளோ ப்ரைஸு, அது எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே ரியல்மி C லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் போய் மறக்காமல் பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ.